ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இனி ரெகுலராக வீடியோஸ் வரும். என்னோடய வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக எல்லாம் இல்லை. ஃப்ரைடே காலையிலே வந்து மார்னிங் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு, கேரட் பொரியல் வச்சு பசங்களுக்கெலாம் கொடுத்து விட்டாச்சு. இனி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சாதமும் குழம்பு மட்டும் வைக்கணும். ஏன்னா பொரியல் இருக்குது. அது என்ன வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு செய்கிறேன், வாங்க பாருங்கள். காலையில் பார்த்திங்கன்னா பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி 5 மணிக்கு 4 மணிக்கே எழுந்திரிச்சி வாஷிங் மிஷினில் 2 லோடு போட்டு வச்சிட்டேன். ஏன்னா அவங்க போக வரைக்குமே நம்மளால் வந்து வேலை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியை காய போட்டுட்டு அப்படியே இந்த வேடிக்கை பார்த்துட்டே துணியை காய போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து சட்னி மாதிரி அரைக்க போகிறேன். அதுக்குரியலாம் அது எப்படி செய்யறது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். பாசிப்பருப்பு சட்னி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து வெட்டி பார்த்திங்கன்னா வரமிளகா, இதை அப்படியே வதக்கிட்டு அரைச்சி பாசிப்பருப்பில் போட்டு அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளித்து ஊற்றினோன்னா தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையும் போட்டு அரைச்சிக்கலாம். சட்னிக்கு அரைச்சா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதில் போட்டால் வதக்கிட்டு அரைச்சிட்டு அதோட பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினா சூப்பராக இருக்கும். தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க அரைச்சிருவோம். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வெந்து இதில் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வரமிளகா கொத்தமல்லி தழை எல்லாம் நான் போட்டிருப்பேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாத அன்னைக்கு தேங்காய் எதுவும் இல்லை பருப்பு இருந்துச்சுன்னா இதுதான் அன்றைக்கி தோசைக்கு இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்படி தாளித்து ஊற்றினா முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அது வதங்கட்டும். ஜூஸ் வந்து போட்டு வச்சுருவோம். பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வருவாள், அப்போ வந்து ஜூஸ் காண்டி சரி அப்படியே இப்போ போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒன்றுமே குடிச்சுக்குவாங்க. எனக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இது சாத்துக்குடி ஜூஸு.
பார்த்திங்கன்னா தீபாவளி விலாக் வந்து போடலான்னு நினச்சேன். நமக்கு வந்து அதுக்குரிய சூழ்நிலை வந்து கரெக்டாக இல்லை. அதனால் தீபாவளி விலாக் வந்து இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சமையல் வீடியோ மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. சரி உடம்பு சரியில்லைன்னா அதையும் விட்டாச்சு. இனி பார்த்திங்கன்னா ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வரும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அப்படி பார்த்திங்கன்னா சரி அதையெல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் வந்து தப்பாக எடிட் பண்ணிவிட்டேன். அதனால் அது வதக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஜூஸ்க்கு வந்து நான் சும்மா சாதாரண பால்லாம் எதுவும் ஊற்ற மாட்டாங்க. அப்படியே ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு சீனி அவ்வளோதான் போட்டு கொஞ்சம் அந்த இதையும் பண்ண மாட்டேன். எனக்கு அப்படியே ஃப்ரூட்ஸோட ஜூஸ் குடித்தா தான் நல்லாயிருக்கும். போட்டு வச்சுட்டு அவங்க வேணால் ஃபில்டர் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் அப்படி போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து ஊற்றி வச்சுட்டேங்க. இன்னும் அவங்க ஈவினிங் வந்தாங்கன்னா எடுத்து குடிச்சுக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸும் ரெடி ஆகிட்டு அங்கே அப்புறம் அப்படியே அந்த சாம்பாரும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் கிடந்துச்சு. அதையும் அப்படி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு சைடுக்கு அப்புறம் அந்த கொய்யாக்காவும் சாப்பிட்டாச்சு. இன்னும் என்ன பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துருக்கோம்ல. இன்னும் அந்த பாத்திரத்தெல்லாம் அப்பப்போ விளக்கி வச்சிட்டோன்னா வேலை இருக்காது. நம்ம அப்புறம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அந்த பாத்திரம் கிடந்ததுன்னா சிங்கில் பாத்திரம் போட்டால் எனக்கு பிடிக்காது. உடனே வேலையை பார்த்து வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராட்டம் எல்லா வேலையும் முடிஞ்சுது. நான் முடிஞ்சுட்டு கிச்சனை பார்த்திங்கன்னா நீட்டாகிடும். அவ்வளோதாங்க. அப்பப்போ அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா கிச்சனும் சூப்பராகிடும். கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும்.